எங்கடா உங்க டீம்காரன்? தியேட்டர் படத்துக்கு போயிருக்கு. அப்பாடா போயிட்டான்டா. இருந்தா ரொம்ப மானபங்கப்படுத்தலாம்டா. நம்மளே தான் கூப்பிட்டாரு, நம்ம தான் பார்த்துட்டோம்ல, வேற சோகத்தில் இருக்க, அதனால சரி நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். கரெக்ட். அவன் இந்த சிஎஸ்கே காரன் மஞ்சள் சொக்கா போட்டு ராஜபிரியன், அவன் கூட நீ இவ்வளோ கலாய்க்க மாட்டான். இவன் போட்டு அண்ணன் போட்டு ஐயோ செய்யறான்டா செய்யணும். தான் கொஞ்சம் நல்ல தோனி கொஞ்சம் பிடிக்கும், அவ்வளோதான். பிடிக்கக்கூடாது, அவரை பிடிக்கவே கூடாது. நமக்கு தோனியை பிடிக்கவே கூடாது, ரோஹித்தை பிடிக்கணும், கோலியை. என்னடா என்ன சோகமாக இருக்கானா? படம் பார்த்தீங்கன்னா படம் பயங்கரமாக இருக்கடா. லெஜண்ட் சரவணன் என்னோட அப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் சொல்லும்போது கூட நான் பெருசாக ஒன்று எக்ஸ்பெக்ட் போய் நேரம் போகிறேன். படம் பயங்கரமாக ஃபைட்லாம் மிரட்டிட்டா. அந்த ஃபைட்டை பார்க்குறேன். நேற்று சூரியவன்சி அடித்ததான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அடி ஐயோ சாப்புன்னு இருக்கிட்டான்னு அடி. எனக்கு மைண்டில் கூட அந்த மும்பை அடி வாங்கினதே மைண்டில் ஓடிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு எப்படி இருக்கும், இவனுக்கு எப்படி எரியும், குண்டி எரியாது இவனுக்கு தெரியும்ல அவனுக்கு. சார் இப்படி அவன் ஃபீல் பண்ணதே எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் இன்டர்வல் வந்துச்சு, படம் மாசா எமோஷனல் சீனு அதுதான் பாரு நேற்று. இவன் ஐயோயோ அதான் கூட எமோஷனல் சீன்லாம் செமையாக கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வல் விட்டாங்களா, அப்போ சும்மா இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன்னு சொல்லி இப்படி பார்க்குறேன் மீம்ஸு வந்தாயை அப்படின்னு சொல்லி சூரியவன்சியை போட்டிருக்காங்க. என்னடா பும்ரா போட்டிருக்காங்க கீழே, பும்ரா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஒரு 13 வயசு 13 அவனுக்கு 15 வயசுல பஞ்சா பறக்க விட்டாங்க. என்னடா பும்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் இன்ட்ரோ எல்லாம் உனக்கு தானே போவாங்க, நீ எல்லாம் மீம்ஸ் பார்த்து. இல்லை நான் வந்து உனக்கு போகிறதில்ல, அது எனக்கு வந்து சைட் எஃபெக்ட் ஆயிரும். நான் இப்போ 10 பேர் போகிற இடத்துல என்றைக்குமே போக மாட்டேன். நான் தனியாக போய் நின்று போவேன். பெரிய பொட்டலாக இருந்தாலும் நடுக்கொண்டு தனியாக நின்று போவேன். யாரும் படம் பார்க்க அதுதான் அதுலேயே ஒரு போட்டிருக்காங்க. பும்ரா வந்து இப்படி போடுற மாதிரி போட்டு அப்படின்னு விட்டாம்பாரு ஒரு 6 முதவாளு. ஐயோ அந்த ஒரு நீயே பார்க்குற பாரு அந்த ஃபீல் உனக்கு இருக்கு. அப்போ இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான். நீ கஷ்டப்படாத, சீரியஸாக சொல்றேன். படத்துக்கு போனா படம் நல்லா இருக்கா, படத்தை என்ன ட்விஸ்ட் இருக்கு, பாட்டு எப்படி இருக்கு, ட்விஸ்ட் சரியான ட்விஸ்ட். ரோஹித் சர்மா எப்படி கேப்டன் வந்து பாண்டியாக்கு மாறிச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்து அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட், சரியான ட்விஸ்ட். நீ மறுபடியும் வந்து நீ தான் ஆல்ரெடி பார்த்துட்டு அப்புறம் என்ன அதே நான் உன்ட்ட வந்து சொல்ல போறேன். மெட்ரோ சீனு ஜெய்ஸ்வால் அடிச்சான் பாரு, இதான் அது ஒரு ரெட்ரோவா இருந்துச்சு. மெட்ரோ வளர்ந்துருச்சு. நீ திருப்பி கூட ஒரு வந்து பார்த்துக்கலாம். இந்த இந்த இதை மறக்கணும்னா, ஒரு விஷயத்த மறக்கணும்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வா லீடர் படத்துக்கு மறுபடியும் போவா, ஜாலியாக போவோம். தனியா போய்க்கிறேன். சரவணன் மிரட்டி விட்டுருக்காப்ல. நான் தனியா பார்த்து ஃபுல்லா மும்பை அடி வாங்கினதே இருந்துச்சுன்னா இவனுக்கு எப்படி இருக்கும் பாவம். பின்னாடி மிளகா அப்படியே கொட்டி விட்ட மாதிரி இருக்காது. இவனை கூல் பண்ணுங்க, சரி நீ ஃபீல் பண்ணாது. உனக்கு இவனை ஏதாவது பண்ணுங்க, நீங்க எதையாவது பண்ணுங்க. அவனை ராஜ்பிரியன் எதுக்கு குசலம் விசாரிக்க வந்தானா, அவன் மேல சம கடுப்புல இருக்கேன்னு சொல்லுங்க, பொழந்துருங்க அவனை.